இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக சில பல நேரங்களில் பிள்ளைகளை திட்டுறோம். ஏண்டா மக்கு, மேல் வீட்டுக்காரனை பாத்தியா, அந்த சைட்ல இருக்கிறான் அவனை பாத்தியா, இவனை பாத்தியா, அவன்லாம் எப்படி இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற எல்லாருமே பெரிய அளவுக்கு ஜொலிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யுது. சில நேரத்தில் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளை தெரியவே தெரியாது. ஆனா 10வது 15வது ரேங்க் எடுத்திருப்பான். பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அவனுக்கு வேறு வகையான திறமையை கொடுத்து இந்த உலகத்துல மிகச்சிறந்த பிரபலியமானவனாக இந்த உலகத்துல பரிணமிப்பான். அதனால நம்முடைய நோக்கம் என்னண்டா, நம்ம பிள்ளை கொஞ்சம் முன்பின் மாதிரி படிப்பு விஷயத்துல இருக்கும் போது, பிள்ளைகள் அப்படின்றது ஒரு செல்வங்கள், உலகில் கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய செல்வங்கள். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், கட்டடம், கொடுக்கப்படக்கூடிய எல்லா செல்வங்களை விட குழந்தை செல்வம் அப்படின்றது எங்கேயுமே எதிலையுமே இணையாகாத ஒன்று. ஏனென்றால் பதவி, பட்டம், படோபகாரத்தை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வம் மட்டும் இல்லை என்றால் அவனுடைய நிலைமை, சொல்வார்கள் அல்லவா, தாய் தந்தை இருந்தும் அனாதையை போல அப்படின்ற மாதிரி, சொத்துக்கள் அனைத்தும் இருந்தும் கூட அவன் ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு ஓட்டாண்டியை போல. அதனால செல்வத்திலேயே ஆகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வத்தை தான் அதிகமாக ரப்புல் ஆலமீன் பெருமைப்பட பேசுவார். அப்படி ஒரு அற்புதமான குழந்தையை பற்றி தான் அல்லாஹு தாலா இன்று ஓதிய தராவீஹ் வசனங்களில் கூறினார். அந்த குழந்தையின் பெயர் தான் இப்ராஹிம் என்ற அற்புதமான பெயர். நமது தலைவர், ஹஜ்ஜுக்கு கடமைகளுடைய ஒட்டுமொத்த அடையாளம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதில் அவர்களுக்குள்ள அந்த அறிவு முதிர்ச்சியை பற்றி அல்லாஹு தாலா பெருமை பொங்க இன்று ஓதிய தராவீஹ் வசனங்களில் கூறினார். முதலாக அவர் நட்சத்திரங்களை பார்த்து இது என் கடவுள் என்று சொன்னார். அந்த நட்சத்திரங்கள் மறைந்து அதற்கு பிறகு சந்திரனை பார்த்த உடனே இவைகளெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கின்றன, அதுவல்லவா கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது, பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கிறது, இதுதான் என் கடவுள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அதுவும் காலை நேரத்தில் வேலையை காட்ட, பலம்மா ராஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுவல்லவா மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது, அனைத்தும் மறைந்து விட்டது, இது ஒன்றுதானே நிலை பெற்று இருக்கிறது, அதனால இதுதான் என் கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் என்று சொன்னா, ரொம்ப சந்தோஷமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலை, மதியம், சாயந்தரம் என்று சொல்லி அந்த கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதற்கு பிறகு அதுவும் என்ன செய்தது, அந்தி புலர்ந்த உடனே அந்த கடவுளும் தன் வேலையை முடித்து கொண்டு சென்று விட்டது. உடனே அவங்க என்ன பண்றாங்கண்டா, என்ன இது, எல்லா கடவுளும் மறைந்து விட்டன, இவைகள் கடவுளாக இருந்தால் மறைந்திருக்க வேண்டாமே, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் அல்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி, நான் ஒரு இறைவனின் பக்கம் முன்னோக்குகிறேன், அவன் இதுபோல படைப்பினங்களுக்கு ஒப்பானவன் அல்ல அப்படின்ற அந்த ஒரு சூளுரையை அவர்கள் எடுத்தார்கள். சின்ன வயது, இதெல்லாம் பெரிய பக்குவமான வயதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன வயதுல ஒரு அறிவு முதிர்ச்சி உள்ள குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போய் அறிவுபூர்வமாக பேசும்போது அதை புறக்கணிப்பதனால ஒரு பெற்றவன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து போகிறான். அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆசர் இடத்துல போய், தந்தையை என் ரப்பு யாருன்னு சொல்லிட்டு கேட்டார். ஓ ரப்பு யாரு, உன்னை பெத்த அம்மா தான் உன்னுடைய ரப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எங்க உம்மாவுக்கு ரப்பு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம். உங்க உம்மாவுக்கு ரப்பு யாரு, அவளுக்கு 3 வேளை சாப்பாடு போடுற நான் தான் உங்க அம்மாவுடைய ரப்பு. ஹஜ்ரத் இப்ராஹிம் விடலை. அப்போ உங்க ரப்பு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க ரப்பு என்ன, இந்த ஊருக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய நம்ரூது தான் நம்முடைய ரப்பு. விடலை ஹஜ்ரத் இப்ராஹிம். அப்ப நம்ரூதுக்கு இறைவன் யாரு, ரப்புன்னா இறைவன், நம்ரூதுக்கு இறைவன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே, உன்னை கல்லாலேயே அடிச்சு கொள்ளுவேன் அப்படின்ட்ட. உன்னை கல்லாலேயே அடிச்சு கொள்வேன். இந்த இடத்துல நமக்கு தெரியும் அந்த சம்பவங்கள்லாம். இந்த இடத்துல ஒரு அழகான மலர் பூக்கின்ற நேரத்துல தந்தையே அதை கசக்கி போடுற மாதிரி, கல்லால அடிச்சு கொள்ளுவேன். அறிவுபூர்வமாக குழந்தைகள் கேட்கும் போது பெற்றவனுடைய அந்த மனோபாவம் சந்தோஷப்பட வேண்டும், மனோபாவம் சந்தோஷப்பட வேண்டும். அதை விட்டுட்டு என்ன பேச்சு பேசுற, அதிக பிரசங்கிய பேசுற, பெரியாள் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா அந்த குழந்தைகளுடைய அறிவு முதிர்ச்சி அதோட மலைக்கு போயிடும். பிள்ளைகள் படிப்புடைய விஷயத்துல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா பயப்படக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு வேற என்ன திறமை இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் கண்டறிய வேண்டும். முட்டாள்தனமாக குழந்தைகளை இவர்கள் இப்படித்தான் சொல்லி ஒதுக்கி அவர்களை ரொம்பவும் கேவலமாக பேசுவது, ஈக்குவல் பண்ணி பேசுவதெல்லாம் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும்
சரியான உகந்த செயல் அல்ல. அந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகம் என்று நான் சொல்வேன். இந்த பிள்ளைகள் படிப்பு விஷயத்துல டேலண்ட் இல்லாட்டாலும் சாதுரியமாக சில விஷயங்கள்ல இருப்பான். அதை பார்த்து கண்டறிந்து பிள்ளைகளை அதுக்கு தக்கன என்ன செய்யணும்னு சொன்னா என்கரேஜ் பண்ணணும். படிப்பை என்கரேஜ் பண்ணணும். ஆனா அந்த படிப்புடைய விஷயத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் முன்பின் இருக்கும்போது அவருடைய திறமை என்ன என்று பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு அதற்கான தீனியை பெற்றோர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒருத்தர் போறாரு வகுப்பறைக்கு போய் உலக மேப்பு தொங்குது. உலக மேப்பு தொங்கும் போது ஒரு சுட்டித்தனமா ஒருத்தன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எந்திரா அப்படின்ட்டார் அந்த சார். திடீர்னு விசிட் பண்ணியிருக்கிறார் அந்த ஸ்கூலுக்கு. அடிக்கடி வருவாங்க. இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அவங்கள டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி. அப்ப அந்த பையனை, சுட்டியான பையனை கூப்பிட்டு இந்த மேப்பை காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உலக மேப்பை காட்டி நம்ம நாடு எங்க இருக்குன்னு கேட்கும்போது அந்த சுட்டி பையனுக்கு தெரியல உடனே என்ன பண்றான் தெரியுமா? சார், தாய்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகி நான் கிடையாது அப்படின்றான். அதை பார்த்து இவர் என்ன பண்றாருன்னா சந்தோஷப்படுறாரு. தெரியல, அவனுக்கு தெரியலன்னா கூட அதை சமாளிக்கின்ற திறன் சில பிள்ளைகளுக்கு இருக்குதுன்றதை அவர் கண்டறிகிறார். அதனால யாருமே இந்த உலகத்துல மக்கு கிடையாது. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அவர் தந்தை இன்னும் கொஞ்சம் தூண்டி இருந்தாருன்னு சொன்னா அந்த சின்ன வயதிலேயே பெரிய கஷ்டங்களை அவங்க பட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லான்ற அந்த சிறப்பு பெயரை, என் நேசர் என்ற சிறப்பு பெயரை உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு யாருக்குமே அல்லாஹ் தரல, அவங்கள தவிர. நெருப்புல போடும்போது ஒரு தந்தையுடைய உள்ள எப்படி பதறி துடிக்கணும். ஆனால் அவரும் அந்த கூட்டத்தை சார்ந்த மாதிரி தான் இருந்தார். இவர் என்ன வித்தியாசமா அல்லான்னு சொல்றான், வித்தியாசமா மனிதர்களை கடவுள் இல்லைன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய திங்கிங் இருந்துச்சே ஒழிய, அவர் மட்டும் அந்த பிள்ளைக்கு சரியான தீனி கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு வெறுமன்ன ஆசர்னு சொல்வதற்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? ஆசர் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லியிருப்போம், அல்லது ஆசர் ரலியல்லாஹுன்னு சொல்லியிருப்போம். அவருக்கு அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஈமான கொடுக்கல. நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன்டா, பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு இந்த ஆசர் ஒரு பெரிய உதாரணம் சகோதரர்களே. கல்லால அடிச்சு கொள்வேண்டா, என்ன பெரிய வார்த்தை அது. இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக சில பல நேரங்களில் பிள்ளைகளை திட்டுறோம். ஏண்டா மக்கு, மேல் வீட்டுக்காரனை பாத்தியா, அந்த சைட்ல இருக்கிறான் அவனை பாத்தியா, இவனை பாத்தியா, அவன்லாம் எப்படி இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற எல்லாருமே பெரிய அளவுக்கு ஜொலிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யுது. சில நேரத்தில் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளை தெரியவே தெரியாது. ஆனா 10வது 15வது ரேங்க் எடுத்திருப்பான். பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவனுக்கு வேறு வகையான திறமையை கொடுத்து இந்த உலகத்துல மிகச்சிறந்த பிரபலியமானவனாக இந்த உலகத்துல பரிணமிப்பான். அதனால நம்முடைய நோக்கம் என்னண்டா, நம்ம பிள்ளை கொஞ்சம் முன்பின் ஒரு மாதிரி படிப்பு விஷயத்துல இருக்கும் போது ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினான்னு கையேந்தி அழுக ஆரம்பிச்சிடணும். எப்படிப்பட்ட துவா அது? ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்ன பெரிய வார்த்தை அது. யா அல்லாஹ், எனக்கு நீ அன்பளிப்பு செய். என்ன அன்பளிப்பு செய்? என் சந்ததியில் இருந்தும் என் ஜோடியில் இருந்தும் அன்பளிப்பு செய். எப்படிப்பட்ட அன்பளிப்பு? குர்ரத்த ஆயின், என்னுடைய கண்கள் குளிர்ச்சியாகணும். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் பீரிடணும். அதே போல எனக்கு ஜோடிகளையும் குழந்தைகளையும் தாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, ஹைலைட்டே அதுதான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமான்றான் அல்லாஹ். என் பிள்ளைகளை பயபக்தியாளர்களுக்கே இமாமா ஆக்கிடுன்றான். பயபக்தியாளராக்கு அப்படின்றதெல்லாம் பொதுவானது, காமானது. யா அல்லாஹ், என் பிள்ளையை உன்னை அஞ்சி வாழக்கூடிய பயபக்தியாளனாக ஆக்குன்னு கேட்கிறது ஒரு சாதாரணமான எல்லோரும் உள்ளதுதான், எல்லோருக்கும் உள்ளதுதான். ஆனா அந்த இடத்துல ரப்புல் ஆலமீனுடைய இந்த பாரதூரமான அந்த மகா பெரிய அறிவு, அந்த ஞானம், தான் ஒரு ஹாக்கிம் அப்படின்றத எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. இப்படி நீ கேள்வோம் பிள்ளை விஷயத்துல, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அவனை முத்தகீன்களுக்கே இமாமாக ஆக்கிவிடு அப்படின்னு கேட்க சொல்றான் அல்லாஹ். அப்போ தன் பிள்ளையை தானே குறைத்து மதிப்பிடுவது அப்படின்றது அல்லாஹ்வுக்கே உகந்த செயல் கிடையாது. படிப்புல முன்னேறவில்லையா, தொழில கத்துக் கொடுங்க. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் அந்த உலகத்துல. ஆனால் தாய் தகப்பன் தான் அந்த பிள்ளைகளுடைய மனோரீதியான பாதிப்புகளுக்கு காரணம்னு சொல்றான் ஒரு ஆய்வாளர். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வாழும் காலமெல்லாம் நமக்கு தரப்பட்ட நியாமத்துக்களான
அருமை குழந்தை செல்வங்களை பாதுகாப்போம், அவர்களை மாணிக்கங்களாக பாவிப்போம். உலகத்தில் எந்த குழந்தையையும் அல்லாஹு தஆலா லாஷை என்று சொல்லக்கூடிய வேஸ்டாக படைக்கவில்லை. அது ஏதாவது ஒரு வகையில் அது ஒரு தீயாக இருக்கிறது. அந்த தீ உலகத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாடறிந்த மகா பெரிய அரசியல்வாதி காமராஜர் ஐயா, அவங்க படிச்சிருக்கிறாங்களா? இன்னும் படிச்சு தெரியாது. இவ்வளவு முக்கா சட்டை போட்டிருப்பாங்க, முக்கா சட்டையை போட்டுட்டு தான் அலைவார். அவர் விட்ட அந்த கல்வி ஒளி எப்படிப்பட்ட ஒளி! போயிட்டே இருக்கிறாரு, மாட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் ஒரு பையன். தம்பி ஸ்கூலுக்கு போப்பான்றாரு. அப்ப அந்த பையன் துணிஞ்சு கேட்கிறான், சாப்பாடு நீயா கொடுப்பேன்னு கேட்கிறான். எங்க அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் சாப்பாடு நீயா கொடுப்ப? தம்பி பள்ளிக்கூடம் திறந்துக்கிடா, போடா, வேஸ்டா ஏன்டா போட்டு மாட்டையும் ஆட்டையும் மேய்ச்சிட்டு கிடக்குறேன்னு சொல்லும் போது அந்த பையன், சாப்பாடு நீயா கொடுப்ப? நான் இதெல்லாம் மேய்ச்சா தானே எங்க அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் சாப்பாடு அப்படின்ன உடனே அன்றிலிருந்து அவருடைய உள்ளத்துல புறப்பட்டதான் ஒளி. அவர் படிப்பறிவு இல்லாதவர். அந்த பிள்ளையினுடைய கண்களில் தெரிந்த அந்த படிப்பின் ஆர்வத்தை உணர்ந்து கொண்ட அவர் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்து சத்துணவு அப்படின்றத ஆரம்பிச்சதே அவர் தான். இன்னைக்கு நம்ம பெருமைப்படுத்தி பேசுறோமா இல்லையா அவரை? அதனால சகோதரர்களே, ஒரு 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 ரீதியில அந்த மாதிரி மனோபாவத்தோடு நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நாமே உயர்த்தி விட வேண்டும் பிள்ளைகளை. பிறர் உயர்த்தி அப்படின்றதெல்லாம் இல்லாம நாமே நம்ம பிள்ளைகளை உயரத்துல தூக்கி காட்டணும். அப்பதான் அந்த பிள்ளைகளுடைய மனம் குளிரும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மகா பெரிய செல்வங்களாக நம்முடைய பிள்ளை செல்வங்களை ஆக்கி அருள்வானாக.